வெல்கம் பேக் டு தி யூடியூப் சேனல். போன வீடியோவில் வெப்கோட்னா என்ன, அது எந்த அளவுக்கு வந்து ஒரு வல்னரபிளான ஒரு அப்ளிகேஷன், அதை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணுன்றதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து அதை வந்து சேஃபாக யூஸ் பண்ணணுன்றதை பார்ப்போம். நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. வெர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணும்போது நமக்கு மோர் ஓவர் வந்து நமக்கு செக்யூராக இருக்கும். பட் நான் வந்து காலியை வந்து ஜுவல் பூட்டில் தான் நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டாக்கர் இமேஜ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டாக்கர்னு வந்துட்டா நீங்கள் எப்படி வந்து டாக்கர் ஏற்றணுன்றதை வந்து நான் வந்து சொல்கிறேன். காலியில் நெக்ஸ்ட் வந்து டாக்கர் எப்படி ஏற்றுறது நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். முடிஞ்சால் அதை வந்து விண்டோஸ்க்கு ஏற்ற ட்ரை பண்ணுறேன். டாக்கர் இன்ஸ்டால் காலின்ற மாதிரி கீவேர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து இன்ஸ்டாலிங் டாக்கரான் காலி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஸ்டம் அப்டேட் பண்ணிருங்க. ஆனால் ஒரு தடவை ஏற்றுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை வாசிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பேக்கேஜோட பேர் வந்து டாக்கர் தான். பட் டாக்கர் ஏற்றினா மட்டும் பத்தாது. நம்ம வந்து கண்டெய்னரை யூஸ் பண்ணுறதுனால டாக்கர் டாட் ஐஓன்ற பேரில் இருக்கும். நமக்கு வந்து 2 வெர்ஷனில் இருக்குது. சிங்கிற வெர்ஷன். நம்ம ஆனால் இப்போ இதை ஏற்ற போகிறது இல்லை. வேணும்னா நம்ம ஏற்றிக்கலாம். நான் வந்து டாக்கர் மட்டும் ஏற்றிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிடுங்க சிஸ்டம். நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் என்கிட்ட ஏற்கனவே டாக்கர் இருக்கு. இங்கே வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால இருக்குன்றத மாதிரி காட்டுது. ஸ்டார்ட் ஆகணுன்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். இப்போ டாக்கர்னு கொடுத்தீங்க அப்படின்னா டாக்கர் வந்து ரன் ஆகிடும். நீங்கள் வந்து டாக்கர் குரூப்பில் வந்து உங்களை வந்து சூடோ இல்லாமல் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இதை கொடுத்து இந்த யூசர் நேம் கொடுத்துக்கணும். அப்படின்னா தான் சூடோ இல்லாமல் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைனா வந்து சூடோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து சூடோ டாக்கர் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே யூசர் மோட வந்து ஆட் பண்ணிட்டேன் டாக்கரில். என் யூசர் நேம் வந்து ஒயிட் டெவில்ன்றதுனால நான் வந்து இந்த இடத்துல வந்து $யூசர் நேம் பதிலாக ஒயிட் டெவில்னு கொடுத்துட்டேன். ஸோ என்னோட யூசர் நேம் வந்து ஒயிட் டெவில் வந்து அந்த பர்டிகுலர் டாக்கர்ன்ற குரூப்பில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்போல்லாம் டாக்கர் யூஸ் பண்ணுறேன்னா நான் சூடோ யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. டேரெக்டாக வந்து டாக்கர் அப்படின்னு யூஸ் பண்ணாலே எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ டாக்கர்னு கொடுத்தனா இப்படி வரும். நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து 2 கமெண்ட்ஸ். நம்ம இப்போ லினக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வந்து ps-ஏன்ற கமாண்ட் வந்து என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டுன்றதுக்காக நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி தான் வந்து டாக்கர்லையும். டாக்கர்ன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கண்டெய்னர். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா வெர்ச்சுவல் மிஷின் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் அது வந்து கிட்டத்தட்ட வெர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட் தான். அது வந்து அதுக்குள்ள வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் தனியாக ஏற்றிக்க போகிறோம். ஸோ நம்ம டாக்கர் ps-ஏன் கொடுக்கணும், அதில் என்னென்ன இருக்குன்றதை வந்து இங்கே போட்டிருப்பாங்க. என்கிட்ட ஏற்கனவே வெப்கோட் இருக்கு. இதை வந்து ரிமூவ் பண்ணணும், ஆட் பண்ணணுன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ டாக்கர் ஆர்எம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கண்டெய்னர் ஐடி இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இது வந்து ரிமூவ் ஆகிடும். கண்டெய்னர் ஐடியை தான் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும், வேறு எதுவும் இல்லை. நம்ம வெப்கோட் வந்து ஏற்றலாம். அந்த வெப்பேஜோட இதுலேயே வந்து நமக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க டாக்கர் இமேஜ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இங்கே போயிடலாம். இது கிட்டத்தட்ட நம்ம கிட்டப் மாதிரி தான். ரெபாசிட்டரி வந்து முதல்ல நம்ம புல் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து முதல்ல அதை வந்து ஏற்றிக்கும். ஸோ நம்ம வந்து டாக்கர் புல் வெப்கோட் இந்த கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெப்கோட் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடும். நம்ம டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த கமாண்ட் கொடுத்து நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டாக்கரில் வந்து அந்த இமேஜ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இங்கே வந்து வெப்கோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெப்கோட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 வெப்பேஜஸ் இருக்கும். ஒன்று வெப்கோட், இன்னொன்று வெப்புல். நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா 2 ஹாஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பீங்க. ஒரு போர்ட்டில் வந்து 8080ன்ற ஒரு போர்ட்டில் ஒன்றும் 9090ன்ற போர்ட்டில் ஒன்றும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசியா கொல்கட்டான்றதை மாற்றிடுங்க. அப்படி ஒர்க் ஆகிடும். ஐ மீன் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரன் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணுறது மூலியமா இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கமாண்ட் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒரு கமாண்ட் வச்சு திருப்பி திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா திருப்பி திருப்பி வெப்கோட் ஏறிட்டே இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் இப்படி பண்ணுறதுக்கு மூலியமா நீங்கள் டாக்கர் ஸ்டார்ட் அந்த கண்டெய்னர் ரீடிங் கொடுக்கும்போது நீங்கள் அது ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்டார்ட் பண்ணவும் முடியும், ஸ்டாப் பண்ணவும் முடியும். அண்ட் ஒரு விஷயத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து டெர்மினல் வந்து கண்ட்ரோல்-C கொடுத்தீங்கன்னாவே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அதில் வந்து அங்கே நின்றும். இந்த இடத்துல வந்து எக்ஸிலேட் அப்படின்னு வந்துருச்சு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த கமாண்ட் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக டாக்கர் start அண்ட் இந்த கண்டெய்னர் ஐடி இதை கொடுக்குறது மூலியமா உங்களால் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டெய்னர். உங்களால் அதை வந்து இது பண்ண முடியும். TOCKER PS-A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நார்மலாக வந்து 127.0 லோக்கல் ஹாஸ்ட். இதுக்கு வந்து இந்த ஐபி பேர் வந்து லோக்கல் ஹாஸ்ட். நார்மலாக வந்து நம்ம எல்லா சிஸ்டம்லேயும் வந்து இதுதான் வந்து இருக்கும். நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணலன்னா இப்போ 8080ன்றதுனால நம்மளோட வெப்சைட்டோட பேர் வெப்கோட்ன்றதுனால நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து வெப்கோட் வந்து லோட் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒயிட் டெவில் அப்படின்றத வந்து என்னோட யூசர் நேமாக கொடுத்துக்கிறேன் அண்ட் அதோட பாஸ்வேர்ட். இப்போ வந்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ லாகின் ஆகிடும். ஸோ நம்ம வெப்வுல்ஃப்ன்றது இன்னொன்று. இதுலேயே இங்கே வந்து ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் சும்மா கிளிக் பண்ணாலே போதும், நியூ டேப்ல ஓப்பன் ஆகிடும். இது வந்து நமக்கு வந்து மெயில் பாக்ஸ் அண்ட் நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இங்கே அனுப்புகிற மெயிலாம் வந்து இங்கே தான் யூஸ் ஆகும். இவங்க இதில் வந்து இன்டர்செக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 வெப்சைட்டையும் இப்படி தான் ஆக்சஸ் பண்ணணும்.
ஒரு இதுக்கு நீங்க 8080 வெப்கோட்னு குடுத்தீங்கன்னா, லாகின் பேஜ் காட்டும். வெப்புல்ஃப்க்கு நீங்க வெறுமனே இத மட்டும் குடுத்தா போதும். 127 அதாவது நீங்க 000ன்னு குடுக்கலாம். இல்ல 127.0.0.1ன்னு குடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ போர்ட் மட்டும் 9090ன்னு மாத்தணும். இங்க வந்து 8080ன்ற போர்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுல நீங்க நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வெப்கோட் வந்து 8080லயும் வெப்புல்ஃப் வந்து 9090லயும் யூஸ் பண்றதுனால, உங்களால அந்த பர்ட்டிகுலர் போர்ட்ல வேற எந்த சர்வீசஸுமே ரன் பண்ண முடியாது. இப்ப நீங்க வந்து ப்ராக்ஸி வந்து ரன் பண்றீங்க அப்படின்னா, இப்ப பர்ப் ஷீட் இருக்கு அப்படின்னா, நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது அது வேற ஒரு போர்ட் நம்பர கான்ஃபிகர் பண்ணும். நார்மலா 8080ன்றது தான் பர்ப்போட பேசிக்கான டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன். பட் நீங்க இப்போ இதுல வந்து வெப்கோட் ரன் பண்றதுனால அது 8081ஆவோ இல்ல வேற ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல மாத்தணும். ஸோ அப்பதான் உங்களால ப்ராக்ஸி யூஸ் பண்ண முடியும். ஜாப்புக்கும் அதேதான். ஜாப்புமே அதே மாதிரி எடுத்துக்கும். பட் நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது அதை மாத்திக்கணும். ஸோ இதுதான் வந்து டாக்கர்ல வந்து இன்ஸ்டாலேஷன் மெத்தட். இதே வந்து நீங்க அந்த ஸ்டாண்ட் அலோன் வெர்ஷன்ல பண்றதும் வந்து ஈஸி தான். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா மட்டும் இருந்தா போதும். சேம் ப்ரொசீஜர் மோஸ்ட்லி சேம் ப்ரொசீஜர் தான் விண்டோஸ்க்கும். பட் நீங்க சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிடணும். நீங்க இந்த இடத்துல ஸ்டாண்ட் அலோன் ஜார்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த கிட்டப்போட ரிலீஸ் ஃபோல்டருக்கு போயிடும். ஸோ ரிலீஸ் ஃபோல்டருக்கு போறது மூலியமா உங்களால ரிலீஸ்க்கு வந்தோடனே அந்த இதுல வந்து வெப்கோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவாவும் வேணும். ஜாவால ஜேடிகேன்னு இருக்கும். அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க விண்டோஸ் இது பண்றீங்கன்னா, நான் காலின் எக்ஸ் யூஸ் பண்றதுனால எனக்கு இன்பில்டாவே ஜாவா வந்துடும். ஸோ அதனால நான் ஜாவா ஏற்றணுன்ற அவசியம் இருக்காது மோஸ்ட்லி. இதை கிளிக் பண்ணனா இப்படி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படி இல்லை எனக்கு வந்து இப்படி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க wget அந்த லிங்க் wgetன்றது வந்து ஒரு டவுன்லோடிங் டூல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இன்ஸ்டெட் வந்து நான் வந்து ஓப்பன் லிங்க் நியூ டேப் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க கரெக்டான லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த ஜார் ஃபைல் இங்க வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ வெப்கோட் ஜார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இங்கே இது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்து ரன் பண்ணா போதும். அது வந்து ரன் ஆயிடும். உங்களுக்கு மொத்தம் இப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அப்படி நான் சொல்றது எதுவும் புரியலன்னா அந்த வெப்சைட்லயே வந்து இதுக்கும் வந்து மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்க வந்து என்ன இது இருக்கு அப்படின்ட்டு மெயின் என்ன கோல்ஸ் என்ன லெசன்ஸ் என்ன அண்ட் ஃபைனலி ஸ்டார்ட் வரும்போது டாக்கர்ல எப்படி ரன் பண்ணணும்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன் டாக்கர்ல வந்து ஸ்டாப் பண்ணணும்னா இங்க டாக்கர் ஸ்டாப் அந்த கண்டெய்னர் ஐடி எங்க இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா நீங்க டாக்கர் பிஎஸ் ஐபன் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன இது ரன் ஆகிட்டு இருக்குன்றத தெரிஞ்சிடும். ஸோ நீங்க கண்டெய்னர் ஐடியை வச்சு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்கரை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் டாக்கர் மட்டும் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். உள்ள இருக்க வெப்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நீங்க ஒன்ஸ் இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஸ்டாப் ஆயிடும். நீங்க எக்ஸிட்டட்ன்ற மாதிரி காட்டிடும். ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸிட்டட் அப்படின்னு காட்டிடும். உங்களோட ஓஎஸ் ரீஸ்டார்ட் பண்ணும்போது டாக்கர் மட்டும் தான் ஆக்டிவேட்ல இருக்குமே ஒழிய இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகாது. நீங்க எல்லாம் இந்த டாக்கர்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டாக்கர் ஐபன் ஹெல்ப் இந்த இது கொடுக்கறது மூலியமா உங்களால இது பண்ண முடியும். நீங்க கில் கமாண்ட் இல்ல இன்ஃபோ இமேஜஸ் லிஸ்ட் இமேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் வந்து அதோட கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பத்தி நீங்க நெட்ல தேடினீங்கன்னா இன்னும் அதிகமா கிடைக்கும். நான் டாக்கர் பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ வந்து நம்ம வெப்கோட்காக தான் டாக்கர் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஜாவாக்கு வந்து இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நான் எந்த விதமான டாக்கர் அப்ளிகேஷன் ஏற்கனவே வந்து நான் வந்து 8080ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் ரிசல்ட் இங்கே வந்து ஒரு எரர் த்ரோ அவுட் ஆகும். இந்த சொல்லியிருக்கு போர்ட் 80 வந்து ஆல்ரெடி யூஸ்ல இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து டாக்கரில் டேர்ன் ஆஃப் இதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். டாக்கர் தனி ஜாவா தனி நம்மளால 2 விதமாகவும் இது பண்ண முடியும். ஸோ டாக்கர் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி கிட்டத்தட்ட அதில் வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து தனியாக ஐசோலேட் ரன் பண்ணுறோம். இது வந்து உங்களோட சிஸ்டம்லயே நீங்க ரன் பண்ணணும். லோக்கலா ரன் பண்ணணும். இன்டர்நெட்டே இல்லாம ரன் பண்ணணும். நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்கர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் மேபி தேவைப்படலாம். அதுலயுமே தேவையில்லை. ஏன்னா லோக்கல்ல தானே நீங்க ரன் பண்றீங்க. ஸோ அதனால உங்களுக்கு அதுலயும் இன்டர்நெட் தேவையில்லை. பட் நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா டாக்கர் வந்து ஒரு ப்ரிஃபர்டு மெத்தட். பட் டாக்கர் வந்து எனக்கு செட் ஆகாது. என் மெஷின் கிராஷ் ஆகுது அப்படின்றீங்கன்னா நீங்க டேரக்டா இந்த ஜார் ஃபைல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் டாக்கரோட விஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ அந்த இதை ரன் பண்ணும்போது இது வந்து இப்போ ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனி ஃபைலா இருந்தது. வெப்கோட்டுக்கு தனியா இதுக்கு தனியா அதாவது வெப்கோட்க்கு தனியா. பட் இப்போ வந்து எல்லாமே சிங்கிள் ஃபைலா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்னு ஏத்துனாலே வந்து எல்லாமே வந்து வந்துடும். இருந்தாலும் நான் அதை வந்து எப்படின்றத ஒரு தடவை காட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து ஜாவா ஃபைல் மூலியமா நான் ரன் பண்றேன். அதாவது ஜார் ஃபைல். இதுல வந்து பெருசா உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே வித்தியாசம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அதே வெபுல்ஃப் ரீலோட் பண்ணா திருப்பி அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நீங்க லோக்கல் ஹாஸ்ட்னு கொடுத்தாலும் அது வந்து ஒர்க் ஆகும். லோக்கல் ஹாஸ்ட்
/8080 வெப்கோட் அப்படின்றத வந்து நீங்க கொடுக்கணும். ஸ்லாஷ்ல வந்து டைரக்ட்லி வந்து வெப்கோட்ன்றது. ஸோ இங்க வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் வெப்சைட். ஸோ நீங்க வெப்கோட்ன்றது கரெக்ட்டா குடுக்கல அப்படின்னா, அது வந்து எரர் த்ரோ அவுட் ஆயிடும். இப்ப வந்து வந்துருச்சு. திருப்பியும் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க பண்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்ட்டு. இப்போ இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ வெபுல்ஃப்க்கு போறேன். 127.0.0.1 9090 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா வெபுல்ஃப் இப்போ லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க மெயில் பாக்ஸ் வந்தீங்கன்னா இங்கேயே லாகின் பண்ண சொல்லும். நீங்க இங்க என்ன லாகின் கொடுத்தீங்களோ, அதாவது இங்க என்ன யூசர் நேம் கொடுக்குறீங்களோ அதே யூசர் நேம் அதே பாஸ்வேர்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க.